அது இல்ல அப்படிங்கிறப்ப தான் நம்ம ரொம்ப அத பத்தி கவலைப்படுவோம். அது எப்படா கிடைக்கும்னு யோசிப்போம் நம்ம. அப்படி ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். மக்களே வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி சிவஞானம், தென்காசியிலிருந்து. சில விஷயம்லாம் நமக்கு லைஃப்ல இருக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியவே தெரியாது. அது இல்ல அப்படிங்கிறப்ப தான் நம்ம ரொம்ப அதை பத்தி கவலைப்படுவோம். அது எப்படா கிடைக்கும்னு யோசிப்போம் நம்ம. அப்படி ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். தூக்கத்துல என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தூக்கம் இல்லைன்னா உடம்புல உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் நார்வேல இருக்க சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க செலக்ட் பண்ணிக்கிறத பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஈட்டிங் டிஸார்டர், ஓசிடி, மென்டல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ், மற்ற ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு 8 பேராமீட்டரை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கம்பேரிட்டிவ்லி 8 to 9 hours தூங்குறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக தூங்குறவங்களுக்கும் ப்ராப்ளம் தான், குறைய தூங்குறவங்களுக்கும் ப்ராப்ளம் தான். ஸோ ஆப்டிமல் டைம் தூங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆப்டிமல் டைமை மெயின்டைன் பண்ணி தூங்கினா மட்டும்தான் நம்ம தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டாமல் இருக்க முடியும். பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ஆர்டிகளை பற்றி எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுக்காக நாங்கள் இந்த முயற்சியை பண்ணுறோம். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.